அவங்க துரு 444 என்னங்க அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டம்பிள் கேஸ் விளாட போகிறோம். சரி வாட்டர் ஸ்லைடு எல்லாரும் போகலாம். எங்கே இருக்குது வாட்டர் ஸ்லைடு எங்கடா? இங்கே பண்ணணும், மறந்தே போச்சு. ஸோ சரி விட்டுங்க. ஐயோ இது வேறு எனக்கு கொஞ்சம் கோல்டு வேறு. சரி பார்ப்போம். இப்போ என்ன அது வாட்டர் ஸ்லைடு நிறைய பேருக்கு பிடிக்காது போல. யாருமே வர வந்துருச்சா இல்லை சும்மா சொல்லி பார்த்தேன் என்ன நடக்குதுன்ட்டு. வாட்டர் ஸ்லைடில் நீ டாப் 5குள்ளார பார்த்தீங்கன்னா நானும் வருவேன். அது எபிலிட்டி இல்லைன்னா நான் டாப் 3லே வந்துடுவேன். இதில் எபிலிட்டி இருக்குல்ல, மறந்து போயிட்டேன். இருந்தாலும் நான் எபிலிட்டி யூஸ் பண்ணல, விரும்பலை. போட ஃபஸ்ட்டு நான் தான் போயிட்டுருக்கேன். நம்ம துரு 444 இல்லை கொக்கா யார்கிட்ட வந்து என்ன எனக்கு முன்னாடி போயிடுவீங்களா? பாரு நம்மளுக்கு முன்னாடி போகிறதுக்கு பிளான் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. ஐயோ நம்மளுக்கு முன்னாடி போகிறதுக்கு பிளான் போட்டானுங்களா? சிறப்பு. ஐயோ கொஞ்சம் ஸ்பீடாக ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? அச்சோ சரி நம்ம அவுட்டு தான். என்ன பண்ணுறது? எபிலிட்டி யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்டைல்லே விளாண்டுருக்கணும். அது ஏன் தப்பு. சரி நீங்களாச்சும் என்னை ஏமாத்தாதீங்க. சொன்னா இதுவரும் போல் நம்ம ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் லைக் போட்டிங்கன்னா ஜெயிப்பீங்கன்ட்டு. அப்படி நாங்கள் லைக் போட சொல்லி கேட்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் போட்டுருங்க. நான் கஷ்டப்படுத்தலை, இருந்தாலும் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள். அவங்களாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னும் 57லே தான் இருக்கேன். 150க்கு மேலே வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஒரு ரீச்சும் இல்லை. என்ன பண்ணுறது? ஒரே ஒரு வீடியோ 800 வியூஸ் போயிருக்கு, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறது? அது பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஐயோ இந்த பக்கு டம் பார்த்தீங்களா? போயிட்டோம். இதுதான் நம்மளோட லக்கி கோடு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கு டம் என்னது? இந்த பக்கு டம். ஐயோ குச்சிரே. கொஞ்சம் சீக்கிரமாக எபிலிட்டியை போட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ ஏதாவது தெரியாமல் எபிலிட்டி போயிட்டேனே. போச்சு, அவங்க 2 பேர் போயிட்டானுங்க. நம்ம எலிமினேட். எப்போ என்னடா அடிச்சுக்கிறானுங்க? எப்போ ஜஸ்ட்டு போச்சு. கரெக்டாக போய் அதில் என்ன மாதிரி அடிமுட்டாலும் எங்கேயும் பார்க்க முடியாது. அதான் நம்மளை முடிச்சு விட்டாங்கப்பா. போச்சு. நம்ம அவசரப்பட்டுக்கிற வந்துருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எவ்வளோ இருந்தாலும் அவுட்டு தான். நாங்கள் மறந்துட்டு போகிறேன். இப்போது எந்த எபிலிட்டி யூஸ் பண்ணாமல் நம்ம ஓனாக விளாட போகிறோம். இந்த மேட்ச்சு ஏதோ அவசரத்துக்கு மட்டும்தான் எபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போனால் எபிலிட்டியே யூஸ் பண்ணக்கூடாது. எவனாச்சும் நம்மளை தாண்டினா எபிலிட்டி யூஸ் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? இந்த ஆட் வந்துருச்சா? இருங்க கைஸ், இந்த முடிஞ்சிருச்சு. என்ன கிடைக்க போகுது? என்ன அது? என்ன அமௌண்ட்டு? இருங்க வந்துடுறேன். என்ன அமௌண்ட் அது? புதுசாக என்ன ஒன்று வந்தது. ஓ சாரி, அமௌண்ட் இங்கே போகணுமா? இங்கே வந்தது. இப்போ எது எடுத்து வச்சுருக்கோம்? வாவ், இது சூப்பராக இருக்குது. இது பேச்சு எடுக்கணும். ஸ்பின்னில் வந்திருக்கா? ஓ வரல, விடுங்க. வந்துருச்சு. நான் இன்னும் எடுக்கல. சரி கொஞ்சம் கோல்டு வேறு. இன்னொரு எம்எல்ஏ யாருன்னா நான் தான்.
ஏன் ப்ரோ உங்கள் முகத்தையே காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்களா? நான் காட்ட மாட்டேன். ஏன்னா உங்களுக்காக ஒரே ஒரு தடவை காமிச்சிக்கிறேன். பார்த்துக்கிட்டிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எங்கே ப்ரோ காட்டவே கேட்பீங்க, இருந்தாலும் அப்படி தான் கைஸ். எப்பா எப்படியாச்சும் இந்த வாட்டர் ஸ்லைடில் மட்டும் ஜெயிச்சிடணும் கைஸ். இது என் பல நாள் கனவு. எப்படியோ டாப் 1 வந்தாவே நான் தோற்று போயிடுவேன் கைஸ். அது யான் எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணியிருக்கேன். சரி, கமெண்ட் வாய் வேலை வளருது. போன வீடியோவிலே நான் பேசியிருப்பேன். யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு போயிடுவோம். துரு ட்ரிபிள் 4 கொக்கா. ஐயா, இதுக்கு தான் வாயை கொடுத்து மாட்டிக்கக்கூடாதோ? சரி, எப்படி இருந்தாலும் அவுட் ஆக போகிறது நிச்சயம். இதுக்கு எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு ஜாலியாக போவோம். வாங்க நண்பர்களே, ஒன்றா நம்ம போவோம். முயற்சி திருமணியாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம் அங்கே நம்ம போகிறோம். எங்கே நம்ம போகிறோம் அங்கே நம்ம கிட்ட போனால் வர மாட்டேங்குது. யார் இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கே? சரி, தேடிக்கும். நம்ம போயிட்டு இருக்காது, கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்படி யாராவது என் கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா என் ஐடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். Blue444. ஹாய் Blue444. மறந்துட்டேன், ஹாயே மறந்துட்டேன். என் ஐடியை நானே மறந்துட்டேன். உங்களுக்கு யாராவது ரெக்வஸ்ட் தரணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன் நான். அப்படி உங்க கூட வேறு ஏதாவது கேம் விளாடணுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஹாரர் கேமை தவிர என்ன கேம் விளாட சொல்லுங்கள், விளாடலாம் மல்டி பிளேயரில். கோல்டு வேறு அதிகமாக இருக்கு கைஸ். எடுக்கலாமா இல்லை வேண்டாமா? இந்த பவர் நல்லா தான் இருக்குது. இது அதை விட சூப்பராக இருக்குது. இது அதை விட சூப்பராக இருக்குது. மேபி நான் ஒரு 2 வீக்ஸ் வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன், தெரில. ஏன்னா ரொம்ப கோல்டு இருக்குது. எனக்கு டேஷ் பிளாக் தான் விளாட பிடிக்கும். சரி, இந்த மேட்ச் போ. இது டேஷ் பிளாக் இல்லை. சரி, நம்ம வேறு ஏதாவது கேம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கேம் ஆக்ஷனோட இந்த மாதிரி ஃபன்னாக ஏதாவது ஆக்ஷன் விளாட்லாம். கொஞ்சம் வியூஸ் போகட்டும். ஒரு அட்லீஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபராச்சும் வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கேம் போவோம். தொண்டை அடிச்சிக்கிச்சு. ஏன் நம்மளை மட்டும் க்ரீனில் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது கைஸ். உங்களுக்கும் க்ரீனே வருமானு சொல்லுங்க. போடுறாப்பாங்க. ஏமா 4 ஜஸ்ட்டு மிஸ்ஸுக்கு எடுத்துட்டோமா? சரி, நீ சண்டைக்கு நீ வாடா. இன்னைக்கு நாங்கள்லாம் யாரு என்கிட்ட சண்டைக்கு வரியா? போட்டுன்னா நீ தான் பறந்து போயிடும். அத்தனோடு ஐயோ, கொஞ்சம் நானே இப்போ நானே அசிங்கப்பட்டுட்டேன். நாங்களாம் யார் ஒரு தடவை தொத்து பண்ண விட்டுருவோமா? போடு. ஐயோ, 1000 தடவை தோத்தாலும் 1001வது தடவையும் தோற்று போவேன். ஏன் நீ சண்டைக்கு கூப்பிட்றியாடா? இரா மண்டையை போட்டு தள்ளுறேன். இந்த ரோபோட் மண்டையை பிச்சு எடுங்கடா. ஐயோ, இருறா, சங்கத்தை கூட்டிகிட்டு வரேன். சங்கத்தில் இருக்கிறவங்களே கொஞ்சம் வாங்க.
பையன் பிள்ளைக்கு விளாட தெரில. நம்ம கொடி எடுக்க வரான்டா. அட்றா இங்கேருந்து தூக்குடா அவனை முதல்ல தூக்குங்கடா. ஏன் கொடிடா போங்கடா. இது ஏன் கொடிடா போடா. இது ஏன் கொடிடா. நாங்கள் தான்டா இங்கே இருந்தோம். ஏன் கொடிக்கு வந்துடுங்க அம்மா. இருறா ஏன் கொடியோட ஆட்டை போடுற வரேன்டா. 044 இஸ் பேக். டேய் நீ பேச விட்றா கொஞ்சம். நீ பேச விட்றா. போச்சு நான் கேட்டேண்ணா. ஜாலியாக இருக்குது ஜாலி. இந்த ரெண்டு டீம் முதல்ல முடிக்கணும். போட்டா இங்கே இந்த பக்கம் எட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி 3 மீச்சு விடுவோம் குரலில். இல்லையோ பக் ஆயிடுச்சு. என்ன இந்த சைடு போக முடியல. நம்மகிட்டலாம் பக்கெட்டு சாப்பிட்ற மாதிரி. நம்மலாம் யாரும் நம்மக்கிட்டே சண்டைக்கு வரானுங்க. பேசிக்கலி ஐ ஆம் அ டீசன்ட் கை. என்கிட்ட பேச விடுங்கண்ணா. உங்களுக்காக வீடியோ எடிட் பண்ணி போடணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போச்சு பெரிய ப்ரோர் நடக்குது. போடு ஜாலியாச்சு. ஜாலி போடு. எவ்வளோ ஹைட்டு நீங்களே பார்த்தீங்களா கைஸ்? பயங்கர ஹைட்டு. ஐயோ இது வேறு இந்த நேரம்னு பார்த்தா கிளிச் ஆகுமா? போடு. I wanna be lucky Sunday. பாட விட்றேன். இந்த 2 பேர் இங்கே வந்துட்டானுங்களா? சிறப்புக்கும் தப்பாங்க. போடு. நாசத்தை கூட விளையாடுறான். என் டீம்மேட்ஸை சாவ விட்றானுங்களா? அவனுங்களுக்கு கொல்லணும். போடு. இவன் எதுக்குடா இங்கே வரான்? இது என் ஏரியாடா. பாட்டு என் ஏரியாக்குள்ளே வந்துட்டான்டா. இவனை தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். பையன் இங்கே என்னமோ பண்ணிகிட்ருக்கான். தலைவரை வாக்கிங் போகிறீங்களா தலைவர்? இருங்க தலைவர் நான் கீழே வந்தவங்களா சமாளிச்சுக்கிறேன். போடு. அவுட் ஆகிட்டோம் போலையே. நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் போய் இங்கே வந்து. சரி நம்மளும் போச்சு. மேலே ஏறி இருக்கலாம். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். சண்டை. ஐயோ எலிமினேட்டடா. யார் குவாலிஃபைடு? ப்ளூவா? சிறப்பு. இந்த ரோபோட் மட்டும் தானே. இவனுங்க எங்கள் இடத்துக்குள்ளாரே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா? நான் டிஃபென்ஸ் பண்ணி தப்பிக்கலான்னு பார்த்தா ஆனால் பறக்கூட்டானுங்க பார்த்தீங்களா ஹைட்டா? அது மட்டும் என்னால் எடுத்துக்க முடியல. எப்படா இருங்க ஆடு முடிக்கிட்டோம். ஸோ ஓகே ஆடு முடிஞ்சிருச்சு. சரி வாங்க கேம் விளாட்போம். இன்னைக்கு World War II நடத்தி காட்டல. என் பேரும் சொல்ல மாட்டேன்ல, பறந்து போயிட்டேன் கைஸ். இன்னைக்கு நான் வேர்ல்டு வார் 5th கிரேட் நெஞ்சா வார இன்னைக்கு நான் முடிச்சு விட்றேன்டா. உச்சிகா கிளானில் இருக்கிறவங்களா நம்மள வந்து அடிக்கிறானுங்களா? நம்மளே க்ரீன் கலர்லேயே விட்றாங்க. இப்போ பாருங்க நம்மளே க்ரீனில் தான் திரும்பி. ஏன்டா எனக்கு மட்டும் க்ரீன்லேயே விட்றீங்க? சரி நான் டிஃபென்ஸ் பண்ணுறேன். நீங்களாம் அஃபென்ஸ் பண்ணுவோம். நீங்களாம் பேட் பாய்ஸ் தான் அஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஐயோ சரி வேணாம் நம்மளும் கொடியை பிடிச்சி போயிடலாம். நம்ம யாரும் எந்த வம்புக்கும் தும்புக்கும் போகக்கூடாது. நம்ம பாட்டுக்கு இருக்காமா விளாண்டமா ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் இருக்கணும். ஏறா என் இடத்து கடை வந்தீங்க. டேய் நான் எந்த போடு. நம்மளாம் யாரு நம்ம கிட்ட சண்டைக்கு வரானுங்க.
அதெல்லாம் ஏரியாக்குள்ள காலை வச்சனா எல்லாருமே பேச விட்றா. ஏய் தாய் என்ன நீ சண்டைக்கு கூப்பிட்றியாளா? முதல்ல இதை முடிக்கும் கொஞ்சம். போடா போடு பறக்குறானா தலைவர் ஜோக்கர். எப்படி இருக்கீங்க? நீங்கள் காமெடி பண்ணுவீங்கன்னு தெரியும், வர முடிய அளவுக்கு பண்ணுவீங்கன்னு தெரியாது தலைவரே. சும்மா தப்பாங்க வேணுமா தலைவரே? சரி நம்ம ஏரியாக்குள்ளார யாரோ வந்தாங்களோன்னு நினச்சி ஷூட் பண்ணி டாஸ்டாக போச்சு. சாரி வேஸ்ட். நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம பாட்டுக்கு இந்த சைடு போகிறோம், அது பாட்டுக்கு அந்த சைடு போகுது. ஐயோ நம்ம 2 க்ரீன் இருக்குது, நம்ம தான் லீடிங். ஓ 4 சாரி சைடில் இருக்குது, பார்க்கவே இல்லை. அது இப்போ ஒன்று வந்திருக்கு. சரி நம்ம இந்த சைடே போவோம். எப்பவுமே அந்த சைடு தானே போகிறோம் கைஸ். இந்த சைடு போக முடியுமான்னு முடியாதா? அதனால் தானே சொல்கிறேன். சாரி மறைச்சிருக்கோம். போடு. என்னடா இப்படி? ஐயோ போச்சே, பெரிய போர்க்களமும் நடந்துட்டுருக்கு. மேலே பாருங்க கைஸ் என்ன போருன்னு. என்னோட குட்டியில் இருக்கணுங்க மலையாட்டம். சரி ஏறிடுவோம். போடு பறக்குறானுங்க. பறக்குறீங்களா தலைவரே? எப்படியோ அவங்க இடத்துக்கே போயிட்டுறேன். போன தடவை ரெட்டு தானே பழம் வாங்கிச்சு, பழி வாங்கிச்சு. அந்த ரெட்டையே திரும்பி பழி வாங்கி